கம்மி விலையில ஏசி சர்வீஸ் பண்ணணுமா? கேஸ் ஃபில் பண்ணணுமா? அப்போ உங்களுக்கு தான் இந்த வீடியோ. வீடியோனுடைய எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. நான் கரெக்ட்டா அதனுடைய டீட்டெயில்ஸ் குடுத்துருக்கேன். இவங்களுடைய ஃபோன் நம்பரும் குடுத்துருக்கேன். போன வருஷம் ஏசி யூஸ் பண்ணதுங்க. எனக்கு வீசிங் இருக்கிறதுனால சம்மர் டேஸ்ல மட்டும் தான் ஏசி யூஸ் பண்ணுவோம். சரி டஸ்ட் அதிகமா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வீஸ் பண்ணலான்னு கூப்பிட்டாக்கா, தண்ணி ஊத்தி பார்த்தாங்க ஏசில வந்து பார்த்தீங்கன்னா, ஐஸ் ரொம்ப ஃபார்ம் ஆச்சு. இந்த மாரி ஃபார்ம் ஆச்சுன்னா, கேஸ் ரொம்ப கம்மியா இருக்குன்னு அர்த்தமா? சூடான காத்து வரும். அதோடு இல்லாம ஏசி அடி வாங்கிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஏற்கனவே நான் கேள்விப்பட்டுருக்கேன். அதனால இவங்கள வர வச்சு சர்வீஸ் பண்ணோம். யூசுவலா வந்து பார்த்தீங்கன்னா, அந்த ஃபில்டர், டூம் எல்லாம் சும்மா அப்படி ஒரு உதறிட்டு தண்ணீல முக்கி எடுத்துட்டு வந்து மாட்டிடுவாங்க. ஆனா இவங்க அழகா அத கூட வந்து ஷாம்பு வாட்டர்ல தான் வாஷ் பண்ணாங்க. இதான் ஃபர்ஸ்ட் டைம் நாங்க வந்து வாட்டர் வாஷ் பண்றோமே. இதுவரைக்கும் பண்ணதில்ல. அந்த தண்ணி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ஒரு பக்கெட்ல எடுத்துட்டு வர சொல்லி அதன் மூலியமா தான் வந்து வாட்டர் வாஷ் பண்ணாங்க. சின்னதா கூட ஒரு தண்ணி வந்து அந்த செவுத்துல ஒழுகவே இல்லைங்க. அவ்ளோ நீட்டா கிளீனா பண்ணாங்க. ஏன்னா இது அழுக்கு தண்ணீங்கிறதுனால செவுத்துலலாம் ஒழுகுச்சுன்னா கரையாயிடும். நீட்டா பண்ணாங்க. கொஞ்சம் கூட கீழ வந்து சிந்தவே இல்ல. அவ்ளோ அழகா பண்ணாங்க. நீங்க கழட்டும் பொழுது கூட பார்த்தீங்கன்னா, ஏசிய தூக்கிட்டு தான் அந்த பேக்க கழட்டுவாங்க. அவ்ளோ அழகா கவர் பண்ணி, கழுவிட்டு, தொடச்சுட்டு அதுக்கப்புறம் தான் டூம் எல்லாம் மாட்டுனாங்க. இந்த ஒர்க்குக்கு பார்த்தீங்கன்னா, இவங்க கிளைம் பண்ணது, சார்ஜ் பண்ணதும் பார்த்தீங்கன்னா, ரொம்ப கம்மி தான். ஏன்னா இது வந்து எப்ப தெரிஞ்சதுன்னா, உங்களுக்கு வீடியோல சொல்லணுங்கிறதுக்காகவே நாங்க வெளியில என்கொயரி பண்ணோம். அதுக்கு முன்னாடி என்கொயரி பண்ணல. அப்ப பார்த்தீங்கன்னா, இந்த வாட்டர் வாஷ்க்கு ரூ. 1800 சன்ஷேட்ல இருந்தது அப்டின்னாக்கா, அந்த லேடர் போட்டு கயிறு அதாவது ஏணி மாரி ஒண்ணு வச்சிருப்பாங்க. அது போட்டு இறங்கி வர்றதுக்கு ரூ. 1800 கேஸ் ஃபில் பண்றதுக்கு ரூ. 3000ன்னு சொன்னாங்க. இவங்க அவ்ளோலாம் கேட்கவே இல்ல. ரொம்ப கம்மியா தான் இருந்ததுங்க இவங்க சார்ஜ் பண்ணது. அழகா ரோப்ப வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அந்த ஒரு இரும்பு படிக்கட்டு மாரி இருந்ததுல, அதுல கட்டிட்டாங்க. கட்டிட்டு எங்களுக்கு மேல வந்து ஒரு ரூம் இருக்கிறதுனால, அது வழியா வரும்போது டிஸ்டன்ஸ் அதிகம்ன்ட்டு, இவரு அந்த ரோப் வழியா நான் கீழ இருந்தே ஏறிக்கிறேன்னு சொல்லிட்டு, கீழ இருந்தே ஏறிக்கிட்டாரு. இன்னொரு ரோப்ப வந்து தொங்க விட்டுட்டு, அத வந்து அழகா இவரு இடுப்புல கட்டிக்கிட்டாரு. இடுப்புல கட்டிக்கிட்டு இன்னொரு அசிஸ்டன்ட் தம்பி இருந்தார் இல்லையா? அவரு ஜன்னல் வழியா கெட்டியமா இறுக்கி கட்டிட்டு பேலன்ஸ்க்கு புடிச்சுக்கிட்டாரு. இவரு ஜன்னல்ல இருந்து நின்னுகிட்டு தான் வந்து இவரு வந்து அந்த ஏசி பாக்ஸ் வெளியில இருக்கு இல்லையா? அத அழகா வந்து கழட்டி கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ணாங்க. எதுக்குன்னா, அப்பதான் வந்து கேஸ் எவ்வளோ இருக்குன்னு செக் பண்ண முடியும். செக் பண்ணிட்டு போய் நம்ம வாங்கிட்டு வந்து, அப்புறம் ஃபில் பண்ணிக்கலாம் மேம் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி மீட்டர் வச்சு செக் பண்ணாங்க. செக் பண்ணி பார்த்தா 20% தான் இருக்கு அப்படின்னாங்க. இதுக்கு முன்னாடி வந்து ஃபிட் பண்ணவங்க வந்து அந்த டம்மின்னு சொன்னாங்க அதுக்கு பேரு. அத வந்து அவங்க சரியா டைட் பண்ண காணோம். அதனால கூட வந்து கேஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து போயிட்டுருக்கலாம். உங்களுக்கு அதனால தான் ஏசில வந்து சீக்கிரமா ஐஸ் ஃபார்ம் ஆகுது அப்படின்னு சொன்னாப்ல. அதேபோல போயிட்டு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்தாப்புல கேஸ் ஃபில் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டாங்க. எங்களுக்கு வந்து இன்வெர்டர் ஏசிங்கிறதுனால 140 இருக்கணும். அது வந்து அழகா வாங்கிட்டு வந்துட்டாரு. வாங்கிட்டு வந்து திரும்பவும் மேல ஏறி ஃபிட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. அது வந்து எவ்வளோ ஃபில் பண்ணியிருக்காருங்கிறதையும் நமக்கு காட்டுறாங்க. 140 ஃபில் ஆன பிறகு நம்மளுக்கு காமிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் அவர் இறங்கியே வந்தாரு. இதே ஒர்க்குக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா, வெளியில ரூ. 6,600 அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? அது வந்து நாங்க ஃபர்ஸ்ட்டு வந்து என்கொயரி பண்ணல. உங்களுக்கு வீடியோ போடணுங்கிறதுக்காக என்கொயரி பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து நான் வீடியோவே போடுறேன். இவுங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரூ. 3,400 தான் மொத்த ஒர்க்குக்குமே. அதாவது வாட்டர் வாஷு, கேஸ் ஃபில்லிங்கு, அதுக்கப்புறம் ரோப் கட்டி தொங்குறதுக்கு ஒரு தனி சார்ஜ். எல்லாத்துக்குமே சேர்த்து இவுங்க 3,400 தான் வாங்குனாங்க. அதேபோல ஒர்க்கும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, ரொம்ப கூலா டென்ஷனே ஆகாம, நம்மளையும் டென்ஷன் பண்ணாம, அவ்ளோ நீட்டா பண்ணாங்க. உங்களுக்கு வேணும்னா ஃபோன் நம்பர் குடுத்துருக்கேன். கான்டாக்ட் பண்ணிக்கலாம்.